பொன்னி சித்தி, பொன்னி சித்தி, பொன்னி சித்தி எங்க இருக்காங்க? எங்க பொன்னி சித்தி எங்களை பார்க்க வந்திருக்காங்கன்னு நீங்க சொன்னீங்களே. செல்லம், பொன்னி சித்தி வரலனா இப்ப என்ன ஆயிடுச்சு? உனக்காக ஒரு குட் நியூஸ் இருக்கு. நான் அந்த குட் நியூஸ் சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்வீட்ஸ் கொடுக்கறேன். என்னங்க? என்ன ஆச்சு? இந்த சாக்லேட்ஸ் உங்களுக்காக உங்க சித்தி தான் கொடுத்து அனுப்புனாங்க. எடுத்துக்கோங்க. சோ குட் நியூஸ் என்னன்னா, இன்னைக்கு நீங்க உங்களோட பொன்னி சித்திய பார்க்க போறீங்க. உண்மையாவா? உண்மைதாமா. நான் ஏன் போய் சொல்ல போறேன்? நானே உங்க 2 பேரையும் உங்க சித்தி கிட்ட கூட்டிட்டு போறேன். தேங்க்யூ ஆண்டி. Thank you so much. நான் தான் உங்க 2 பேருக்கும் தேங்க்யூ சொல்லணும். உங்க 2 பேரால தான் இன்னைக்கு என்னோட ஆசை நிறைவேற போகுது. என்னோட லட்சியத்தை உங்களால தான் அடைய போறேன். என் அபியையும் எனக்கு சொந்தமாக்கிக்குவேன். நீங்க என் கூட வந்தீங்கன்னா மட்டும் போதும். அந்த பொண்ணி அந்த வீட்டை விட்டு நிரந்தரமா நான் துரத்திடுவேன். அம்மா, உங்க ஆசீர்வாதத்துல எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. இனியும் எல்லாம் நல்லபடியா நடக்கணும். இனிமே நானும் அவரும் என்னைக்கும் பிரியவே கூடாது. சேரன், நம்ம எவ்வளவு நாள் கழிச்சு நம்ம சித்திய பார்க்க போறோம். சித்தி கிட்ட எனக்கு பிடிச்சத பண்ணி தர சொல்லி நான் சாப்பிட போறேன். தேங்க்யூ சோ மச். நாங்க கிளம்புறோம். வாங்க பசங்களா. ஆனா மிஸ்டர் ஆலியா ஏன் கூட்டிட்டு போக வரல? இல்ல, அவளால வர முடியல. ஒரு அர்ஜென்ட் வேலையா அவ வெளியில போயிருக்கா. அதனாலதான் என்ன இங்க அனுப்புனா. பசங்களை கூட்டிக்கிட்டு வர சொன்னா. பசங்களும் பாவம் அவங்க சித்தி நினைப்பாவே இருக்காங்க. என்ன பசங்களா? தேங்க்யூ சோ மச். ஒருவேளை அப்படி இருந்தா அவங்க ஏன் எனக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணல? அவங்களால கூட்டிட்டு போக முடியலனா என் ஃப்ரெண்டு வருவாங்கன்னு சொல்லிருப்பாங்களே. வாங்க போலாம். அவ்வளவுதான் பொன்னி, உன்னோட ஹாலிடே பேக்கேஜ் முடிஞ்சு போச்சு. இவங்க 2 பேரையுமே யூஸ் பண்ணி அந்த வீட்டை விட்டு உன்னை நான் துரத்தி காட்டுறேன். இந்த தனு திடீர்னு எங்க போயிட்டா? அவ அவ்வளவு கோவமா இருந்தா திடீர்னு காணாம போயிட்டா. அவ ஏதாவது எக்கு தப்பா பண்ணிட போறா. ஒரு பக்கம் வெறும் வயிறு டென்ஷன் ஆகுறதுனால ஹெல்த் ஸ்பாயில் ஆகுது. குணச்சே, குணச்சே, குண. இங்க என்ன பண்ற? எல்லாம் ஓகே தானே? அது வந்து காலையில இருந்து எதுவும் சாப்பிடல, அதான் அசிடிட்டின்னு நினைக்கிறேன். அசிடிட்டியா? சொன்னல இந்த மாதிரி விரதம் எல்லாம் இருக்க வேண்டான்னு. இப்ப தேவையில்லாம ஹெல்த் கெட்டு போச்சுல. என்னங்க, நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்ல. எல்லாம் சரியா போயிடுனா என்ன அர்த்தம்? முகம் எப்படி வாடி போச்சு பாரு. நீயே அதுவும் பண்ண மாட்டேன், நான் தான் அதாவது பண்ணணும். என்ன பண்ண? ஒண்ணும் பண்ண வேண்டாம். கொஞ்ச நேரத்துல நிலா வந்துரும். சாப்பிட்டோன்னா எல்லாமே சரியா போயிடும். நிலா எப்ப வரும்னு யாருக்கு தெரியும்? நீ அது வரைக்கும் என்ன பண்ணுவ? 6-7 மணிக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வந்துரும் நினைக்கிறேன். என்ன பண்ணுவ? இப்படியே பட்னியாவே இருப்பியா? உன் ஹெல்த் இன்னும் மோசமாயிடும். இங்க பாருங்க, நீங்க எதுவும் பண்ண கூடாது. நிலா வர வரைக்கும் நான் எதுவும் சாப்பிட மாட்டேன். நிலா எப்ப வருமோ அப்ப வரட்டும். ஆனா இப்போ என் மைண்ட்ல ஒரு அற்புதமான ஐடியா வந்து. என்ன? உன்னால எப்படியும் சாப்பிட முடியாது, ஆனா அதுக்கு முயற்சி பண்ணலாம்ல. முயற்சியா? ஆக்சுவலா நான் என்னோட யோகா கிளாஸ்ல கத்துக்கிட்டேன். இந்த வயிற்று ப்ராப்ளம்ஸ் இருக்கும்ல, அசிடிட்டி, செரண்டிபிட்டி, சம்திங் லைக் தட். இது எல்லாமே அந்த ஆசனம் பண்ணா போயிடுமா? என்ன ஆசனம்? வா, உனக்கு நான் சொல்றேன். யோகால
அது நாம ப்ரொசீஜரோட பண்ணணும். செட். உட்கார் உட்கார். 1ல இருந்து 4 கவுண்ட் பண்ணி நீ மூச்சை நல்லா உள்ள இழுத்துக்கணும். ஐ மீன் இன்ஹேலிங். ஓகே? அதுக்கப்புறம் 4ல இருந்து 8 கவுண்ட்ல அந்த மூச்சை நீ வெளியே விடணும். இது எந்த விதமான ட்ரீட்மெண்ட்? இது இப்ப இல்ல, ரொம்ப பழைய ட்ரீட்மெண்ட். இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். இதனால வயித்துல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போயிடும். லெட்ஸ் ஸ்டார்ட். 1 2 3 4. நீ என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்க? ஃபாலோ மீ. கம் ஆன். ரெடி? பெட்டரா ஃபீல் பண்றியா? ரொம்ப பெட்டரா ஃபீல் பண்றேன். சரி, இப்ப படுத்துக்கோ. என்ன? படுன்னு சொல்றேன். படுன்றல. ஆனா இப்ப நான் உனக்கு இன்னொரு ஆசனம் சொல்லி தர போறேன். இது என்ன ஆசனம்? இது ஒரு ஸ்பெஷல் ஆசனம். நீ ஜஸ்ட் உன் கண்ணை மூடு. சில்டாரு, ரிலாக்ஸ்டாரு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன? நீ முதல்ல கண்ணை மூடு பிரக்யா. நீங்க என்ன இந்த மாதிரி பாத்துக்கிட்டா போதும். என்னோட எல்லா பிரச்சனையும் தன்னால சால்வ் ஆயிடும். எனக்கு வாழ்க்கையில எதை பார்த்தும் பயம் இருக்காது. நீங்க என் கூட இருந்தா மட்டும் போதும். நான் தனுவை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அவன் நம்ம 2 பேருக்கும் நடுவுல வந்து நம்மள பிரிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. நம்ம 2 பேரோட காதல் தான் நம்மளோட மிகப்பெரிய பலமே. நம்ம காதலுக்கு முன்னாடி அந்த தனு தோத்து போய் தான் தீரணும். இப்போ எப்படி ஃபீல் பண்ற? பெஸ்ட். சித்ரா, இனி நம்ம சித்தி கூடயே இருக்க போறோம். ஹாஸ்டலுக்கு நம்ம போகவே மாட்டோம். சரியா சொன்ன. இனிமே நம்ம எப்பவும் ஹாஸ்டலுக்கு போகவே கூடாது. ஹாஸ்டல் சுத்தமா நல்லாவே இல்ல. அப்படியே போனா கூட சித்தி எங்களை ஹாஸ்டல்ல வந்து தினமும் பாருங்கன்னு நான் சித்தி கிட்ட சொல்லிடுவேன். அவங்க நமக்காக என்ன செஞ்சு வச்சிருப்பாங்க? அப்பப்பா உனக்கு எப்ப பார்த்தாலும் சாப்பாடு தானா? நான் அவங்கள பார்த்ததும் ஓடி போய் கட்டி பிடிக்க போறேன். அவங்கள நான் விடவே மாட்டேன். பொண்ணு சித்திய பார்க்க போறாங்க. இந்த பசங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கோ அதை விட டபுள் மடங்கு சந்தோஷம் எனக்கு இருக்கு. ஐ அம் வெரி ஹாப்பி. பிரக்யா மாதிரி நடிச்சிட்டு இருக்காள். எல்லாருக்கும் முன்னாடியும் இந்த பசங்க அவ முகத்தெரிய கிழிச்சாங்கன்னா அவ முகம் போற போக்க பார்க்கணுமே. அடுத்த நிமிஷமே அபி அவளை வீட்டை விட்டு துரத்திடுவான். அவனுக்கு வர வெறுப்புல மறுபடியும் அவ முகத்தை அவன் பார்க்கவே மாட்டான். இப்ப என்ன பண்றது? பொண்ணுக்கு நான் போன் பண்ணட்டுமா? உன்னோட நாடகம் இன்னையோட முடிய போகுதுன்னு சொல்லவா? பொட்டிய பேக் பண்ணிக்க சொல்லவா? வேண்டாம். இது அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும். சர்ப்ரைஸ்ங்கிற பேர்ல நான் பாம்பை வெடிக்க வைக்க போறேன். எஸ், இதுதான் கரெக்ட். வீட்டுல பூஜை நடக்குது, ஆனா நான் பட்டாசு வெடிக்க போறேன். அதுல எரிஞ்சு அவ கதை மொத்தமா முடிய போகுது. செக் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த த்ரிஷா வந்துட்டா. இல்லைன்னா இந்நேரம் வேலை முடிஞ்சிருக்கும். பட் இது சரியான நேரம். அந்த த்ரிஷா கீழே பூஜை பண்ணிட்டு இருக்கா. இங்க யாரும் இல்ல. அவ ரூமை செக் பண்ண இதுதான் கரெக்டான நேரம். ஹலோ, மிஸ்டர் ஆலியாவா? ஆமா சொல்லுங்க. நான் ஹாஸ்டல்ல இருந்து மிஸ்ஸஸ் ருக்மணி பேசுறேன். உங்க பசங்க சித்ரா சேரன் படிக்கிறாங்கல்ல, அந்த ஹாஸ்டல்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க, எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? ஆக்சுவலி நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணதுக்கு காரணம் அதான் உங்களோட ஃப்ரெண்டு தனு இருக்காங்கல்ல, அவங்க வந்திருந்தாங்க. அவங்க பசங்களை கூட்டிட்டு போயிட்டாங்க. பசங்களை கூட்டிட்டு போறதுக்காக நீங்க தான் அவங்களை அனுப்புனீங்கன்னு சொன்னாங்க. வாட்? தனு அங்க வந்தாளா? பசங்களை கூட்டிட்டு போயிட்டாளா? ஆனா எதுக்காக? பசங்களை கூட்டிட்டு வர சொல்லி நீங்க தான் அனுப்புனீங்கன்னு அவங்க எங்க கிட்ட சொன்னாங்க. அவங்க பொண்ணு சித்தி கிட்ட கூட்டிட்டு போறதா சொன்னாங்க. What the hell? நான் தான் உங்ககிட்ட கிளியரா சொல்லியிருக்கேன்ல, என்ன தவிர வேற யார் வந்தாலும் குழந்தைகளை அனுப்ப கூடாதுன்னு. அவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் how dare you? இங்க பாருங்க, நாங்க யாரும் ரோட்ல போறவங்க கூட அந்த பசங்களை அனுப்பல. அந்த தனு உங்களோட ஃப்ரெண்ட்ன்றதுனால தான் அனுப்புனோம். எப்பவுமே அவங்க உங்க கூட தான் வருவாங்க. நீங்க தான் அனுப்புனதா சொன்னாங்க. அதனால தான் பசங்களை அனுப்பி வச்சோம். அவங்க பசங்களை கூட்டிட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண நல்லதுன்னு நினைச்சேன். ஓகே ஃபைன். இந்த தனு என்ன நினைச்சிட்டு இருக்கா?
என்கிட்ட கேட்காமலேயே காட், ஒருவேளை குழந்தைங்களை இங்க கூட்டு வர போறாளோ? அப்படி நடக்க கூடாது. குழந்தைங்களை பத்தின உண்மையே எல்லாரும் முன்னாடி சொல்ல போறாளா? ஷிட், ஒருவேளை அவ அப்படி பண்ணா பெரிய லாஸ் எனக்கு தான் ஏற்படும். அவ மட்டும் அப்படி பண்ணா அவளை நான் உயிரோடவே விட மாட்டேன். என்னாச்சு பாபி, எல்லாம் ஓகே தானே? அட, தப்பு நடக்க வாய்ப்பே இல்லையே. நான் தான் இருக்கேன்ல. ஐ மீன், எப்பவுமே இவளை நல்லா பார்த்துப்பேன். ஜஸ்ட் இன்னைக்கு மட்டும் இல்ல, எவ்வளவு வருஷம் நான் உயிரோட இருப்பேனோ அவ்வளவு வருஷம் இவளை ராணி மாதிரி பார்த்துப்பேன். இதே மாதிரி எப்பவும் 2 பேரும் ஒன்னாவே இருக்கணும், சந்தோஷமாவும் இருக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாரதா அம்மா நமக்கு கதையில சொன்னாங்கல்ல, புருஷனும் பொண்டாட்டியும் நல்லபடியா வாழ்க்கையும் நடத்தணும், வீட்டையும் நடத்தணும். நீங்க 2 பேரும் ஒன்னா இருந்தீங்கன்னா இந்த வீடே ரொம்ப சந்தோஷமா இருக்கும்பா. நீங்க 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டீங்கன்னு வை, இந்த வீட்டுக்கு ஏதோ கிரகணம் பிடிச்ச மாதிரியே இருக்கும் தெரியுமா? அது மட்டும் இல்ல, நீங்க 2 பேரும் சேர்ந்துதான் பிரபாவையும் த்ரிஷாவையும் ஒண்ணு சேர்த்தீங்க. உண்மையா சொல்றேன்ப்பா, எவ்வளவு நாள் கழிச்சு நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாருமே ஒன்னா சந்தோஷமா இந்த விரதத்தை பண்ணிட்டு இருக்கோம். கடவுள் உங்களை எப்பவும் இப்படியே வச்சிருக்கணும். நீங்க சரியா சொன்னீங்க பாட்டி. புருஷன் பொண்டாட்டி சேர்ந்துதான் வாழ்க்கையை நடத்தணும், வீட்டையும் நடத்தணும். வீட்டை எப்படியும் நடத்துறோம், இந்த விரதம் முடியட்டும், வாழ்க்கையை நடத்துறோம். ஓகேப்பா, உன்னோட இஷ்டம். சரி, வாங்க வாங்க. இந்த நாளை நான் எல்லா வருஷமும் கொண்டாடுவேன். பொன்னியை எக்ஸ்போஸ் பண்ணி பொன்னி ஃபெஸ்டிவல் இந்த நாளை ஞாபகம் வச்சுக்குவேன். எல்லா வருஷமும் இந்த நாளை செலிப்ரேட் பண்ணுவேன். இப்ப எல்லாமே நல்லதா இருக்கு, ஆனா கொஞ்ச நேரத்துல எல்லாமே மாறப்போகுது. என்ன இது, ஒழுங்கா உட்காருங்க. ஆன்ட்டி, எங்களுக்கு பயங்கரமா தாகம் எடுக்குது, எங்களுக்கு தண்ணி வாங்கி கொடுங்களேன். தாகம் எடுக்குதா? வீட்டுக்கு போவோம்ல, அப்ப நீங்க தண்ணி குடிங்க. இல்ல, ரொம்ப நேரமா தாகம் எடுத்துக்கிட்டு இருக்கு. என் தொண்டை ஃபுல்லா வறண்டு போகுது. ஆன்ட்டி, எனக்கு ரொம்ப தண்ணி தாகம் எடுக்குது. சரி, ஓகே, வாய மூடு. வீட்டுக்கு சீக்கிரம் போய் சேரலாம் நினைச்சா இதுங்க போக விட மாட்டேங்குதுங்களே. நான் போய் தண்ணி வாங்கிட்டு வரேன், நீங்க வண்டியிலேயே உட்காந்துருங்க, இறங்க கூடாதுன்னு. ஓகே ஆன்ட்டி. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க வாட்டர் பாட்டில் எங்க கிடைக்கும்? அங்க கேட்டு பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு வாட்டர் பாட்டில் கொடுங்க. தண்ணி பாட்டிலா? ஒரு ஆமா. நிமிஷமா. என்னங்க, புடிங்க. மேடம், என்கிட்ட சில்லறை இல்லையே. ஐயோ, என்ன நீங்க சேஞ்ச் வச்சுக்க மாட்டீங்க? என்கிட்ட கூட சேஞ்ச் இல்லையே. மேடம், பொட்டி கடைக்காரன் என்கிட்ட எப்படி 500 ரூபாய்க்கு சில்லறை இருக்கும்? அட, என்னடா அது? சரி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, எனக்கு சேஞ்ச் வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க. நான் வரேன். என்ன சொல்லுங்க மேடம்? அந்த ஆயிலாம் என் குழந்தைங்கள எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு தெரியலையே. சின்ன ஊர்னா தேடி கண்டுபிடிச்சிடலாம், இவ்ளோ பெரிய ஊர்ல எங்கன்னு தேடுவேன், ஒன்னும் புரிய மாட்டேங்குது. அவங்க என் பசங்க மாதிரி இருக்கிறாங்களே. மேடம் மேடம், இருங்க. உங்க சில்லறை எத்தனை வந்துட்டேன் மேடம். மத்தவங்க காசுல எனக்கு வேணாம். சரி சரி, பேசாதீங்க, சீக்கிரம் கொடுங்க. ஏமா, நான் இவ்வளவு நியாயமா நடந்துக்கிறேன், என்கிட்ட எப்படி பேசுறீங்களே? இருங்கம்மா, தரேன். ஒன்னு சொல்றேன், என் பணத்தை விட்டு கொடுக்கவும் மாட்டேன், அடுத்தவங்க பணத்தை எடுத்துக்கவும் ஐயோ, மாட்டேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு, சீக்கிரமா சரி கொடுங்க. சரி, தரமா. அப்பாடா, அவங்க என் பசங்க தான். சித்ரா, சித்ரா, சித்ரா. ஐயோ, எவ்வளவு இருக்கு, அது கொடுங்க, மிச்சத்தை நீங்களே வச்சுக்கோங்க. அது இவங்க 2 பேரும் இங்க.
எங்க கூட்டினு போறா? ஏதோ பிரச்சனை ஆயிடுது. நான் அதை கண்டுபிடிச்சே ஆகணும். சித்ரா, சேரா, சித்ரா, என்ன பண்றீங்க நீங்க? எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. நானும் நின்னுட்டு தான் இதெல்லாம் பண்றேன். என்னங்க ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? நீ இவ்வளவு அழகா இருக்க, உன்னை விட்டு போறதுக்கு எனக்கு மனசே வர மாட்டேங்குது. எனக்கு தாகம் எடுத்துட்டு இருக்க, நீங்க என்னடானா இந்த மாதிரி? ஏய், நீ சும்மா இருங்க. முன்னாடியே சொல்லிருக்க வேண்டியதானே? சரியான லூசு. ராபின், கம்மியா போயிட்டே இரு. இந்தா சைலண்டா குடிச்சிட்டு யாரும் பார்க்கல. இந்த குடி. அட, இப்ப கூட உங்களுக்கு காமெடி தானா? நான் எங்க காமெடி பண்றேன்? இது பாரு, நான் சொல்றது கேளு. நீ எனக்காக தானே விரதம் இருக்க. என் கையாலேயே குடிச்சிட நான் எதுவும் நினைக்க இல்ல மாட்டேன். இல்ல வேண்டாம். நீங்க இருக்கீங்களே, நான் நிலா வர்ற வரைக்கும் எதுவும் சாப்பிட மாட்டேன், குடிக்கவும் மாட்டேன். புருஷன் பொண்டாட்டுக்கு நடுவுல இந்த நிலா எங்க இருந்து வந்துச்சு? யூ மேன், யூ நோ வாட்? அப்பெல்லாம் என்னோட எல்லா சாங்ஸ்லயும் அந்த நிலா தான் ஹீரோ. ஆனா இப்ப என் லைஃபோட மிகப்பெரிய வில்லனா மாறிடுச்சு. இங்க என்னோட பொண்டாட்டி விரதம் இருந்து பசியோட இருக்கா. ஆனா நீ வெளியே வந்து முகத்தை கூட காட்ட மாட்டேங்கிற. அடடா, எல்லாரும் கேளுங்க கேளுங்க கேளுங்க. அட பிரகே, நீ இங்கதான் இருக்கியா? நிலா வந்துருச்சு. வா வா வா, சீக்கிரம் வா. நிலா வெளியே வந்துருச்சா? வாங்க எல்லாரும் வாங்க. ஏய், எங்க போற? நிலாவை பார்க்க. அந்த நிலாவை பார்க்க நானும் என் நிலாவோடய போறேன். நீ அந்த நிலாவுக்கு பூஜை பண்ணு, நான் ஏன் நிலாவுக்கு பூஜை பண்றேன். போலாமா? என்னாச்சு பிரமிளா? ஏன் இப்ப அழுதுகிட்டு இருக்க? இன்னைக்குன்னு பார்த்து நல்லா சீக்கிரம் வர மாட்டேங்குது. பசி வேற வயித்த கிள்ளி வெளியே வந்துரும் போல இருக்கு. ஓஹோ, சரி, நீ எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. நீ அந்த பவுல் எடுத்துட்டு போனல, அதான் அந்த பாப்கார்ன்லாம் இருந்த பவுல் கிச்சன்ல வைக்கிறேன்னு சொன்னீங்க. அதுல இருந்து கொஞ்சமா சாப்பிட்டியா இல்ல பவுல் ஃபுல்லா காலி பண்ணிட்டியா? இல்ல வயிறு வலிக்குது நீ? பாப்கார்ன்ல ஒரு சாப்பாடா? யானை பசிக்கு சோள பொரின்னு இதத்தான் சொல்லுவாங்க. இப்ப நீ சொன்னது கரெக்ட் தான். ஐ எம் டோட்டலி அக்ரி வித் யூ. பாப்கார்னோட சைஸ் எவ்வளவு இருக்கும்? இதோ இவ்வளவுதான் இருக்கும். ஆனா உன்னோட சைஸ பார்த்தா. இங்க பாருங்க, கடுப்பாற மாதிரி காமெடி பண்ணாதீங்க. பசியில ஏற்கனவே செத்துக்கிட்டு இருக்கேன். இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல. வெயிட் தான் கொஞ்சம் கம்மியா இருக்க. 2 கிலோ கம்மியா தெரியற. சீக்கிரம் வாப்பா நிலா. இல்லன்னா இவ ஒருத்தி. அத்தை, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நிலா வந்துருச்சுன்னு சொல்றதுக்காக நான் இங்க வந்தேன். அப்படியே மைத்திலி, நல்ல செய்தியா சொல்லியிருக்கேன். எனக்கு சந்தோஷத்துல உனக்கு என்ன? உங்க கழுத்துல போட்டிருக்கிற நெக்லஸ் எனக்கு கொடுக்கணும்னு தோணுதா? இவ்வளவு நேரம் உன் மாமனார் என்ன கடுப்பேத்திட்டு இருந்தாரு, இப்ப நீயா? அத்தை, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இப்போ நீங்க ஆபீஷியலா விரதத்தை முடிச்சுக்கலாம். இன்னொரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு காலையில இருந்து அத்தை சாப்பிடவே இல்ல, பட்னியா இருந்திருக்காங்க. வாவ், ரியலி? சரி, அபிஷேகா அதை சாப்பிடு. அப்பா வாங்க, இவங்களை கூட்டி விட்டுட்டு நாமளும் சாப்பிடலாம். ஆஹா, அப்பா அபிஷேகா உன் விரதத்தை முடிச்சுக்க. வாங்க வாங்க வாங்க. சித்ரா, சேரா, இன்னைக்கு இந்த தனு அவ்வளவுதான். பிரக்யாவை எவ்வளவு டார்ச்சர் பண்ணிக்கிறா. என் பசங்க என் கைக்கு மட்டும் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் அவளை எப்படி அலைய விடுறேன்னு பாரு. நான் அந்த ஐ லவ் யூ சும்மா விட மாட்டேன். பிரக்யாவும் நானும் நாங்க 2 பேரும் சேர்ந்து உங்களை பழி வாங்குவோம். என்ன நீ? எதுக்கு என்ன நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? நான் சித்திய பார்த்ததும் உன்னை பத்தி நான் கம்ப்ளைண்ட் பண்ற பாரு. பண்ணா பண்ணிக்க. ரொம்ப நாள் கழிச்சு அவங்கள நான் பார்க்க போறேன். திட்டினா கூட எனக்கு நல்லா தான் இருக்கும். சித்தி உன்னை கண்டிப்பா தோப்புக்காரன்னு போட வைப்பாங்க. நீ வந்து என்கிட்ட அழுகாத. வாய முடுங்க. இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்க எனக்கு கெட்ட கோவம் வரும். உங்க சித்தியை நீங்க பாக்கணும்னா பேசாம அமைதியா வரணும். ஆன்ட்டி, நீங்க தண்ணி குடிக்கிறீங்களா? என்ன இது? எல்லா சிக்னல்லையும் ரெட் லைட். எவ்வளவு சீக்கிரமா போகணும்னு பாத்துட்டு இருக்கேன், ஆனா லேட் ஆயிட்டு இருக்கு. என்ன பண்றது இப்போ? சிக்னலை கிராஸ் பண்ணிடவா? இல்ல டிராபிக் போலீஸ் பிடிச்சிட்டாங்கன்னா அப்புறமா இன்னும் லேட் ஆயிடும். அப்பா கடவுளே, என் பசங்களை என் கண்ணுல காட்டிட்டீங்க. இந்த பசங்களை நான் வந்துனே இருக்கேன். உங்க பொண்ணு சித்தி வந்துனே இருக்கேன். அந்த தனுவை அப்புறமா பாத்துக்கிறேன். முதல்ல பசங்களை எங்கிட்ட கூட்டு போயிடணும், அப்புறம் எல்லாம் சரியா போயிடும்.
பண்ண முடியல. பொன்னி அந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்ப போறோங்கிற சந்தோஷத்தை விட அபி எனக்கு சொந்தமாயிடுவாங்கிற சந்தோஷம் தான் எனக்கு அதிகமா இருக்கு. ஆனா அந்த சந்தோஷத்தை சீக்கிரம் அனுபவிக்க முடியலையே.